மனசாட்சி என்பது கிடைக்காதா? மனித நேயம் என்பதே தெரியாதா? நீ ஒரு பெண்ணின் வயிற்றில் தானே பிறந்தாய். உன்னோடு பிறந்த அக்கா தகைகள் பெண் தானே. பெண் என்ற பெருமையை தாண்டை கொண்டு வாங்கி அடிப்பது போல அடிக்கின்றாய். என்னை அடுத்து திட்டவதை செய்தாலும் சரி, ஆனால் முன்னிச்சைக்கு என்னால் அதில் ஒரே ஒரு வார்த்தைக்குரிய என்னுடைய கோபம் சூறாவளி வந்தளித்தால் ஒடியவராகினேன் வலிய வராவிடில் வற்புறுத்தல் பலாத்காரத்தல் கற்பை அளித்தல் நீ கற்பனால் தந்தைக்கு குழப்பமானால் மடையா, உனக்கு எவ்வளவு ஆனவன் தான் என்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து அவள் யார் என்று தெரியாமல் அவள் கற்பையை கிடைக்க அவள் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய தங்கச்சிராவன். நல்ல நேரமா பார்த்துதான் வந்திருக்கிறேன். வசதியா பார்த்து 2 பேரும் சேர்த்து வச்சேன்னா உனக்கு செலவு மிச்சம். யாருக்கு யாரா மச்சான்? உன்னைய தங்கச்சி சேர்த்து வைக்க நான் இங்க வந்தேன். ஏய் மலையா, அக்கா தங்கச்சி கூட பிறந்த எவனும் இப்படி செய்ய மாட்டான்டா. ஏய், ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் துவைக்க நிற்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் உன்னை பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண் தான், உன்னுடன் பிறந்த தங்கையும் ஒரு பெண் தான், உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமா தேவி ஒரு பெண் தான். வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்தில் விழுந்து எங்கிருந்து வழிபடவில்லை என்றால் நடப்பதே பரம்பரை சேர்ந்தவன் நான் அல்லடா. வீரம் இருந்தால் நெல்லு, விவேகம் இருந்தால் செல்லு, ஊக்கி அறிந்தால் எனக்கு உயிர் பச்சை தரியா. உனக்கு எந்த அளவுக்கு வீரமும் இருக்கின்றதோ அதை விட அதிகம் ஏங்கிட்டு இருக்கலாம். வாடா பார்க்கலாம். ஒரு அண்ணன் கூட பார்க்காம அவனுக்காக என்ன அடிக்கிறியே? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவனை துருத்திக் கொண்டே ஓடி வந்தேன். உன்னையும் காப்பாற்றினேன். அவனுக்காக நீ ஏமா என்ன அடிக்கிற? அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கவே இல்லைண்ணா. அவனுக்கு தக்க தண்டனை வாங்கித்தரும். அவ்வளவுதானே. நேரமும் காலமும் வருவது நம்முடைய தந்தையை அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி தருமா? ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது கற்பை. கற்பிழந்தவன் உலகத்தில் வாழவே முடியாது. நாட்டுக்கு வீட்டுக்கு விரிவான பெயர் நாட்டிலே நம் தந்தை தனது நிமிடத்தில் நடந்திருக்கவே முடியாது. நல்ல நேரத்திலே உயிரை கற்பை காப்பாற்ற நாட்டில் உள்ள இயற்கை காட்சியை சுற்றி பார்த்துக் கொண்டே வந்தேன். அந்த சமயத்தில் இந்த கருத்து மொழியை சந்தித்து ஓடி வந்து முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது.
எல்லாம் முதலில் பாடு பெரிய அளவான நியலை திருவள்ளுவரால் பாடப்பட்ட குரல் அவர்கள் எங்கள் தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள். அந்த பாதுகாப்பு எல்லாம் சாதாரண குடிமக்களுக்கு எனக்கு திருமணமே வேண்டானா? எனக்கு என்னென்ன வயசாகுது? எனக்கு முதல்ல அக்காவுக்கு திருமணம் பண்ணிக்கணும். அப்பதானே அடங்கவே மாட்டேங்கிறா. சண்டை போடாதீங்க. ரெண்டு மாப்பிள்ளை ஒரே மனமேல கல்யாணத்தை முடிச்சு சூப்பர் செய்யணும். காலகாலத்தை செய்ய வேண்டிய திருமணத்தை செய்து முடித்தாலும் என்னுடைய கோவில் இல்லை
இளவரசன் கடத்த வச்சது மன்னர். அண்ணா சீக்கிரம் போய் காப்பாத்தலாம். அந்த நேரத்துல என் அண்ணனை காப்பாத்திட்டாரு. என்னது உன்னுடைய அண்ணனா? ஆமா, உன் அண்ணன் பேரு என்ன? என்னுடைய அண்ணன் பெயரோ தென்னவன். அடியாத்தி தென்னவனா? ஏண்டி எங்க அண்ணன் உனக்கு தெரியுமா? ஏற்கனவே தெரியுமே. ஏண்டி வெளிநாடு படிப்பதற்காக சென்று என் அண்ணன் நேரத்தில் அவர் வரும் வழியில அந்த ஏர்போர்ட்லயே அவரை நான் மீட் பண்ணிட்டோமா? அது மட்டுமா? அண்ணன் தானே பக்கத்துல இருக்கிறாரு. வெக்கமே இல்லாத காதலிக்கிறேன்னு சொல்றேன். முதல்ல அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு கேளுங்க. மனதிலே ஏழை பழக்காட்டு வித்தியாசமே கிடையாது. யார் வீட்டில் வேணுமானாலும் ஆனால் என் அண்ணனுக்கு தெரியுமா? இருந்தாலும் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குண்டி. என் கதையா எடுத்தோடனே பிரியாணி தானா? நான் இல்லாத பண்றோம் பிரியாணி என்றைக்கோ வருகிற விருந்தாளிக்கு நினைச்சபடி செய்து போடுறேன். அதுதான் கடமை. ஆமா, அவனுக்கு என்ன மட்டன் பிரியாணி ஆமா, பிடிக்கிற எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏத்த சமையல் எனக்காக பால் பாயாசம் மட்டும் எது கலக்கணுமோ கலந்து போய் உயிர் போகாது இருந்தா போதும். எங்க போயிருக்கிறாங்க? மேல போயிருக்கிறாங்க. அங்கதான் போயிருக்கிறாங்க. ஆமா, சரி சரி. நீ சாப்பாடு போடுவேன், நல்லா மூக்க பிடிக்க தின்னுபிட்டு தூங்கலான்னு இருக்கணும். அது கூட செய்யலாமா? சாப்பிட்டு அரண்மனைக்கு அந்த உரிமை இருக்கு. நீங்க இல்லாட்டி உலக தெரியாத வாலிபனா இருக்கிறீங்க. இந்த காலத்துல விரல நீட்டினா உரணிக்க முழுங்குறாங்க. ஓடு போட்டாரு ஓடு போட்டு காட்டுறாங்க. இந்த காலத்துல விரல தெரியாது காதலிக்கிறீங்க. தக்க செய்யா இருக்கான். ஆமா, விஜயா மனது மனது ஒன்று சேர்ந்தால் காதல். உங்களை எனக்கு பிடிக்கிறது என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? என்னால் ஒரு உயிர் போவது ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்காக ஒரு சின்ன சத்தியம் செய்ய முடியுமா? வாழ்க்கையில் எத்தனை இன்பத் துன்பம் வந்தாலும் சரி, கடைசி வரை என்னை தவிர வேற ஒரு ஆடவனை திருமணம் செய்ய மாட்டேன். எனக்காக ஒரு சின்ன
போல் இணைந்தே வாழ வேண்டும் அத்தா. என்று வரணும், ஆடணும், பாடணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமா, மறுபடியும் உன்னை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து சந்திப்பது. வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கோ பிறந்த நாள். என்னுடைய பிறந்த நாள் விழாவை என் தந்தை கோலாகாலமாக நடத்த போகிறார். அந்த விழாவில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you.